பெண்கள் காதலனை தேர்வு செய்யும் பொழுது தவிர்க்க வேண்டியவை. உடலழகு மாறும். ஆனால் உண்மையான அழகு எது? 90% பெண்கள் காதலில் செய்யும் பிழை சிவபுராணம் கூறும் உண்மை. திருமண வாழ்க்கையில் நிம்மதி பெற இவன் மாத்திரமே உங்களுக்கேற்றவர். காதல் மட்டும் போதுமா? நல்ல காதலனை தேர்வு செய்ய சிவபுராணம் என்ன சொல்கிறது? வணக்கம் மக்களே. உங்கள் காதல் வாழ்க்கை நீண்ட நாட்கள் நிலைக்க வேண்டுமா? அப்போ சிவபுராணம் கூறும் ஒரு பொன்னான உண்மையை கேளுங்கள். போதிய குணநலன்களின்றி வெறும் அழகிற்காக ஒருவரை தேர்ந்தெடுத்தால் அந்த காதல் நீடிக்குமா? இன்றைய தலைமுறையினர் உடலழகு, பணம், பாராட்டுகள் மட்டுமே கவனிக்கின்றனர். ஆனால் உண்மையான உறவிற்கான அடிப்படை வேறொன்றே. இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய காணொளி. முழுவதுமாக பாருங்கள். சிவபுராணம் என்பது 9ஆம் நூற்றாண்டின் இறுதிப் பகுதியில் வாழ்ந்த மாணிக்கவாசகரால் இயற்றப்பட்ட திருவாசகம் என்னும் சைவத் தமிழ் நூலின் ஒரு பகுதி ஆகும். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று போற்றப்படுகிறது. அப்படிப்பட்ட சிவபுராணம் ஒரு பெண் தன்னுடைய காதலனை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கூறுகிறது. சிவபுராணம் மட்டுமல்ல, வேதங்களும் அகமங்களும் திருவாசகங்களும் ஒரு பெண் எப்படி தனது வாழ்க்கை துணையை தேர்வு செய்ய வேண்டும் என்று நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல வழிகளில் அறிவுறுத்துகின்றன. தற்கால பெண்கள் ஒருவனை பார்த்தவுடன் அவனுடைய அழகு, பணம், பகட்டு இப்படி தேவையில்லாதவற்றை மட்டுமே பார்த்து காதல் கொள்கின்றனர். இப்படிப்பட்ட காதல்கள் 6 வருடங்களில் விவாகரத்து வரை போய் விடுகிறது. ஆகவே எப்படிப்பட்ட ஒருவனை தனது காதலனாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சிவபுராணம் கூறுகிறது என்று பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நல்லவன் காதலனாக அமைந்து வாழ்க்கையில் இல்லறத்துடனும் நல்லறத்துடனும் 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும். ஒருவனுடைய அழகு அவனுடைய உண்மையான குணநலன் அடிப்படையாக இருக்க வேண்டும். சிவபுராணம் கூறும் முக்கியமான விஷயம் குணநலனே. ஒருவரின் உண்மையான அழகு என்பதுதான். மனத்தின் தூய்மை இல்லாதவன் எவ்வளவு அழகானவனாக இருந்தாலும் பயனில்லை. பெண்கள் தன்னம்பிக்கை, நேர்மையுடன் வாழும், கற்புடன் இருக்கிறவன், பொறுப்புடன் நடக்கும் ஒருவரை காதலனாக தேர்வு செய்ய வேண்டும். உண்மையான பக்தி, தர்ம உணர்வு உள்ளவனாக இருக்க வேண்டும். குணநலனே ஒருவரின் உண்மையான அழகு என்று சிவபுராணம் கூறுகிறது. சிவபுராணம் மட்டுமல்ல, அனைத்து வேதாந்தங்களும் நன்னூற்களும் உண்மையான அழகு என்பது உடலழகு அல்ல, குணநலனே ஒருவரின் உண்மையான அழகு என்று கூறுகின்றன. ஒருவனின் தோற்றம் சிறப்பாக இருந்தாலும் அவனுக்கு நல்ல குணங்கள் இல்லையெனில் அவன் அழகாக இருக்கிறான் என்றே சொல்ல முடியாது. இது பரதமுனிவரின் கருத்தாகவும் பகவத்கீதையிலும் திருக்குறளிலும் பல இடங்களில் கூறப்பட்டுள்ளது. இதை விளக்க நாம் பல காரணங்களை பார்க்கலாம். உடலழகு என்பது தற்காலிகமானது, ஆனால் ஒருவருடைய குணநலம் நிலைத்தது. உடலழகு என்பது காலப்போக்கில் மாறும். ஆனால் நல்ல குணநலம் ஒருவரை எந்நாளும் அழகாக்கவே வைத்திருக்கிறது. இல்வனம் என்பது ஒருவருக்கு சிறிது காலத்திற்கே இருக்கும். வயதாகும்போது தோற்றம் மாறலாம். ஆனால் ஒருவர் தன் நல்ல குணங்களை இழக்க மாட்டார். தன்னம்பிக்கை, நேர்மை, கருணை, பொறுமை போன்றவை ஒருவரை உண்மையில் சிறந்தவராக மாற்றும். உதாரணத்திற்கு நாம் சிவபெருமான், பார்வதி தேவியே பார்ப்போம். பார்வதி தேவிக்கு மங்களகரமான திருமண வாழ்க்கை வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் தனது உருவத்தை அழகாக்க மாற்றவில்லை. அவர் உச்சமான ஆன்மீக சக்தி, ஞானம், தர்மநெறிகள், கருணை ஆகியவற்றால் பார்வதி அவரை ஏற்றுக்கொண்டார். இதுவே உண்மையான அழகு, குணநலம். சிலர் உடலழகில் பெருமை கொள்வார்கள். ஆனால் அவர்களிடம் நல்ல குணநலன்கள் இல்லையென்றால் அந்த அழகு விரைவில் வீணாகிவிடும். பொய்மையுடன் வாழ்பவனுக்கு அழகு இருக்கலாம், ஆனால் அவன் வாழ்க்கை பயனற்றது. ராவணன் மிகப்பெரிய ஞானி, அழகான தோற்றம் கொண்டவன். ஆனால் அகந்தை, காமம், பொறாமை போன்ற தீய குணங்கள் அவனை அழித்துவிட்டன. சிவபெருமான் கண்ணுக்கு அசாதாரணமான அழகான தோற்றமில்லை, ஆனால் தர்மம், ஞானம், பக்தி, அடக்கம் ஆகியவை அவரை முழுமையானவராக மாற்றின. குணநலம் இல்லாமல் அழகு இருப்பது மனம் இல்லாத மலரைப் போல். ஒருவரிடம் அன்பும் கருணையும் இருந்தால் அவர் இயற்கையாகவே அழகாக்கத் தோன்றுவார்கள். கருணை, எளிமை, பொறுமை கொண்ட ஒருவரை பார்த்தால் நம்மை மகிழ்விக்கிறார். அகந்தை, கோபம், பொறாமை கொண்டவரைப் பார்த்தால் அவரிடம் இருந்தும் விலகுகிறோம். அன்பும் சுயநலமின்மையும் கொண்டவர்கள் அனைவராலும் விரும்பப்படுகிறார்கள். எளிமை, தர்ம உணர்வு, மன அழகு இவையெல்லாம் ஒருவரின் உண்மையான அழகு.
அன்பின் வழியது உயிர்நிலை அஹ்திலார்க்கு என்பும் உடம்பும் உரோமம். திருக்குறளில் திருவள்ளுவர் 80வது பாடலாக இந்த குறளை கூறுகிறார். அன்பு இல்லாத மனிதன் எலும்பும் தோலும் மட்டும் கொண்ட ஒரு உருவமே. தோன்றின் புகழோடு தோன்றுக தோன்றாமை உய்ந்து மகிழ்வான் வாய்ச்சொல். திருவள்ளுவர் திருக்குறளில் 236வது குறளாக கூறுகிறார். ஒருவன் பிறக்கும்போது அழகுடன் அல்ல நல்ல குணங்களுடன் இருக்க வேண்டும். உடலழகு என்பது தற்காலிகமானது. நல்ல குணநலம், தர்ம உணர்வு, கருணை, அன்பு ஆகியவை ஒருவரை வாழ்க்கை முழுவதும் அழகாக்க வைத்திருக்கும். சிவபுராணம் இதையே வலியுறுத்துகிறது. ஒருவரின் குணநலமே அவரின் உண்மையான அழகு. ஆண் ஒரு குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் ஆதரவாக இருக்க வேண்டும். சிவபுராணத்தில் பார்வதி தேவி சிவனை தேர்வு செய்யும்போது அவரது ஆன்மீக ஆற்றலும் துறவு தன்மையும் தர்மநிலையும் முக்கியமான காரணங்களாக இருந்தன. நல்ல ஆணொருவன் தனது மனைவியையும் குடும்பத்தையும் உயர்த்த வேண்டும். ஒருவன் பொறுப்புணர்வும் நிலைத்துழைப்பும் ஆன்மீக அணுகுமுறையும் கொண்டிருக்க வேண்டும். சுயநலம் இல்லாமல் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் ஆதரவாக இருக்க வேண்டும். உலகம் முழுவதும் ஆண் மற்றும் பெண் என்கின்ற இரு தன்மைகளுக்கிடையே கடவுள் மற்றும் இயற்கை அதிகம் கவனம் செலுத்தியவை. இவை ஒரே முழுமையான உலகத்தை உருவாக்குகின்றன. ஆனால் இப்போது நாம் ஆராய்ந்து கொள்ளும் விஷயம் ஆணின் பங்கு, அதாவது அவர் தனது குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் எவ்வாறு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதைப் பற்றியது. குடும்பத்தின் தலைவராக ஆணின் பங்கு குடும்பத்தில் மிகவும் முக்கியமானது. அவர் குடும்பத்திற்கு ஒரு நிர்வாகியாகவும் பாதுகாவலராகவும் வழிகாட்டியாகவும் செயல்பட வேண்டும். தன்னை நம்பி வந்த மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் தேவையான பாதுகாப்பு, ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கை நலன் ஆகியவற்றை உறுதி செய்ய ஆணின் முயற்சி அவசியம். குழந்தைகள் தங்களுடைய வாழ்வியல் முழுமையான வழிகாட்டியாக தந்தையைதான் பார்ப்பார்கள். அவர்களது குறைகள் மற்றும் உறவுகளுக்கு ஆணின் கண்ணோட்டம் மிகவும் முக்கியமானது. குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளுக்கு மருத்துவ தேவை, படிப்பறிவு தேவை, பொழுதுபோக்கு அம்சங்கள் போன்றவற்றிற்கு உறுதுணையாக இருப்பது முக்கியம். ஆணுக்கு மட்டுமில்லாமல் அனைத்து மனிதர்களுக்கும் சமூக பொறுப்புகள் இருப்பவை. ஆனால் ஆண் தனது சமூகத்தில் வர்த்தக, வணிக மற்றும் சமூகச் செயல்களில் அதிக செல்வாக்குடன் இருக்கின்றார். ஆண் சமூகத்தில் நிகழும் மாற்றங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். சமூகத்தின் ஆரோக்கியம் மற்றும் நன்மை அவரின் முன்னுரிமையாக இருக்க வேண்டும். ஆண்கள் பொதுப்பணிகளிலும் சமூகத் திட்டங்களிலும் பங்கெடுப்பது மிக முக்கியம். இது அவரை சமூகத்தில் மேலோங்கி நிற்க வைக்கும். ஆணின் உண்மையான நிலை அவர் தனது குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் அளிக்கும் பாசமும் அன்பும். இது அவர் தன்பங்கு மற்றும் கடமையை உணர்ந்துள்ளவராக மாற்றுகிறது. குடும்பத்துடன் இணைந்து செயல்பட்டு அனைவரும் சமமாகவும் சமாதானமாகவும் வாழ்வதற்கான வழிமுறைகள் ஆணின் கைகளில் உள்ளது. ஆணின் பாசம் அனைவரிடமும் ஒரே சமாதான மனநிலையில் இருந்து செயல்படுதவும். இறைவன் படைத்த உலகில் குடும்பம் மற்றும் சமூகம் அன்பும் பக்தியும் கொண்ட வாழ்வில் அமைதியான மற்றும் நிம்மதியான பாதையை உருவாக்குகின்றன. குடும்பத்திற்கான உகந்த வழிகாட்டி மாண்பான மனிதராயிருப்பது அவரை வெற்றி பெறும் அணிவகுப்பு ஆகும். சமூகத்தில் நல்ல பழக்கங்கள் மற்றும் பண்புகளை பரப்பி மறுபடியும் ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்குவது. சிவபுராணம் உண்மையான காதல் காம ஆசையை விட உயர்ந்தது என்று கூறுகிறது. காமம் மயக்கமாய் இருந்தாலும் உண்மையான அன்பு என்றுமே நிலைத்திருக்கும். திருமணம் நீண்ட நேர உறவு, அது காமத்தின் அடிப்படையில் இருந்தால் அது விரைவில் கலைந்துவிடும். அன்பு, பரஸ்பர புரிதல், பரஸ்பர ஆதரவு ஆகியவை உறுதியான அடித்தளமாக இருக்க வேண்டும். ஆசையாலும் காமத்தாலும் முடிவு செய்யக்கூடாது என்பது ஒரு எச்சரிக்கை. இந்த கருத்து மனிதனின் உணர்ச்சிகளின் மீது அடிப்படை நிலை வகிக்கின்றது. ஏனென்றால் காமம் மற்றும் ஆசை இரண்டும் ஒரே நேரத்தில் மனிதனின் மனதில் அசைப்பொறிகளை ஏற்படுத்துவதற்கான முக்கிய காரணிகளாக இருப்பவை. ஆசையும் காமமும் உணர்ச்சி அசைத்தலுக்கு வழிவகுக்கின்றன. இவை மனிதன் நினைக்கும் திறனை மறுக்கவோ குறைக்கவோ செய்கின்றன. எந்த ஒரு முடிவையும் ஆசையின் அடிப்படையில் எடுக்கும்போது அது புரிந்து கொள்ளப்படாமலும் இருக்க வாய்ப்பு உள்ளது. அது தவிர்க்கப்பட்டு உணர்ச்சிகளின் கண்ணோட்டத்திலிருந்து வெளியேறி நிதானமாக ஆராய்ந்து முடிவு எடுக்க வேண்டும். காமத்தால் எடுக்கப்படும் முடிவுகள் அது உண்மையான நிலையை புரிந்து கொள்ள உதவாது. அது குற்றவுணர்வோ வருத்தமோ ஏற்படுத்தும். உண்மையான வாழ்க்கை நடத்தும்போது நாம் ஆசையையும் காமத்தையும் தனித்தனியாக வைத்துக்கொண்டு செயல்படுத்த வேண்டும். ஆசையினாலும்
காமத்தினாலும் எடுக்கப்படும் முடிவுகள் பொதுவாக உடனடி தீர்வுகளை எடுக்கும், ஆனால் நிதானமாக செய்த முடிவுகள் மிகவும் நிலையானதாக இருக்கும். வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எந்த முடிவையும் எடுக்கும்போது உணர்ச்சிகலந்த ஆசையினாலும் காமத்தினாலும் எடுக்காமல் சாதாரணமாக ஆய்வு செய்யவும் மனதில் பதிந்த கருத்துக்களுடன் முடிவெடுக்க வேண்டும். வாழ்க்கையில் உறவுகள் மற்றும் ஆசைகள் அந்த உறவுகளின் அடிப்படையில் எடுக்கப்படும் முடிவுகளால் அதிர்ச்சி ஏற்படாது. அவைகள் வாழ்க்கையை மறுதலைகள் அல்லது நெருக்கடியாக திருப்பக்கூடாது. ஆசை மற்றும் காமம் ஆகியவற்றின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் பொதுவாக புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்காது. எனவே வாழ்க்கையில் மேலும் புதிய கற்றல் அல்லது வளர்ச்சி தேவையான செயல்களுக்கு தடை ஏற்படலாம். மனதில் அமைதி, அன்பு மற்றும் நிதானம் உள்ளபோது வாழ்க்கையின் சவால்களுக்கு கண்ணோட்டம் மாறும். அதனால் நீங்கள் செய்யும் எந்த முடிவும் ஒரே வழியில் திறந்த வாய்ப்புகளை உருவாக்கும். ஆசையாலும் காமத்தாலும் முடிவு செய்யாமல் தன்னம்பிக்கையுடன் அமைதியுடன் முடிவு எடுப்பது மிக முக்கியம். இது உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் உறுதியான வளர்ச்சிக்கான அடிப்படையாக இருக்கும். சிவபுராணத்தில் சிவனின் ஞானமும் தர்மத்தையும் பார்வதி தேவி மிகவும் பாராட்டுகிறார். ஒரு பெண் தன் வாழ்க்கைதுணை நேர்மையானவன், ஞானமுள்ளவன், தர்மத்திற்கானவனாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் சிரமங்கள் வரும். ஆனால் ஒரு ஆண் தன்னுடைய துணைக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும், தன்னம்பிக்கை கொடுக்க வேண்டும். அறிவு, நிதானம், துணிச்சல் உள்ள ஆணாக இருக்க வேண்டும். ஆண் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பது ஒரு ஆணின் பொறுப்பையும் அவரது சமூகத்திற்கு மற்றும் குடும்பத்திற்கு கொண்டுவரும் மதிப்பையும் குறிக்கின்றது. ஒரு ஆண் நல்ல வழிகாட்டியாக இருக்க வேண்டிய பல காரணங்கள் மற்றும் தன்மைகள் உள்ளன. அவை முன்னேற்றத்தையும் சமூகத்தின் பலனையும் நோக்கி செயல்படுவதாக இருக்க வேண்டும். ஒரு ஆண் குடும்பத்திலுள்ள மற்ற உறுப்பினர்களுக்கு வழிகாட்டியாக செயல்பட வேண்டும். குடும்பம் என்பது அதன் அனைத்து உறுப்பினர்களின் சமன்பாட்டிலும் அடிப்படையாக உள்ளது. இதற்கான பொறுப்பு ஆணின் தோளில்தான் உள்ளது. குடும்ப உறுப்பினர்களுக்கு எந்தவொரு பிரச்சினையையும் தீர்க்கும் வழியை காட்டுவது, அது சொந்த குழப்பங்களையும் வாழ்க்கையின் சவால்களையும் சரியான முறையில் சமாளிக்குதவுகிறது. குடும்பத்தின் நலனுக்கு, பாதுகாப்புக்கு மற்றும் அமைதிக்கு ஆதரவான, கவர்ச்சி மற்றும் நல்ல வழிகாட்டியாவதாக ஆணின் நிலை முக்கியம். ஒரு பெண் தன்னுடைய காதலனை தேர்வு செய்யும்போது பின்வரும் 4 விஷயங்களை கவனிக்க வேண்டும். குணநலம், பொறுப்பு, நேர்மை, தர்ம உணர்வு, பொருள் நிலைமை, உழைப்பாற்றல், குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் ஆதரவாக இருக்க வேண்டும். உண்மையான காதல், காம ஆசையின் அடிப்படையல்ல. உண்மையான அன்பு, மரியாதை முக்கியம். ஆன்மீகத்திறன், ஞானம் ஆகியவற்றில் நல்ல வழிகாட்டியாக இருக்க வேண்டும். இந்த 4 விஷயங்கள் இருக்கிறவனைத்தான் உண்மையான வாழ்க்கைத் துணையாக தேர்வு செய்ய வேண்டும் என்று சிவபுராணம் கூறுகிறது. பெண்களே, சிவபுராணம் கூறிய அனைத்து கருத்துகளையும் கேட்டிருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். அதன்படி உங்களது காதலனையோ கணவனோ இருப்பவனாக தேர்ந்தெடுத்து வாழ்வில் வசந்தங்கள் பெற்று நன்கு வாழுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.